கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி என்ன பண்றது, இன்னைக்கு ஒண்ணுமே ஓடலையே, காலையிலேயே மூட் அவுட்ல இருக்க, காலையிலேயே சோர்வா இருக்க, காலையிலேயே டயர்டா இருக்க, என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் மங்கள வார்த்தையோடு சந்திக்கிறார். நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிக்காது. நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதிக்காது என்று சொல்லுகிறவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். அந்த காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறவர் தான் சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி அது தாமதியாது என்று சொல்லுகிறார். அநேக காரியங்கள் தாமதிக்கும் போது ஒரு மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு, இருதயம் இழைத்ததற்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கிறது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், சொன்ன நிறைவேற்றுவார். அவர் ரொம்ப நல்ல தெய்வம். சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம் அவர். சில நேரங்களிலே கால தாமதம் இருக்கலாம், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது ஆபகுக் 2:3 அவைகள் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும். மனசு உடைஞ்சி சோர்ந்து போய் இன்னும் நடக்கல, இதுக்கு மேல இந்த எக்ஸாம் எழுதணுமா, எத்தனை முறை தான் டிஎன்பிஎஸ்சி எழுதுறது, எத்தனை முறை தான் ரயில்வே எக்ஸாம் எழுதுறது, எத்தனை முறை தான் இந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறது, எத்தனை முறை தான் இந்த போஸ்டல் எக்ஸாம் எழுதுறது என்றெல்லாம் நிறைய பேர் நொந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் எல்லாமே கைகூடி வர நேரம் பார்த்து இப்ப எழுதாம இருந்துடாதீங்க. சிலர் யோசிங்க, எவ்வளோ வாட்டி நீட் எழுதி பார்த்து, எவ்வளோ வாட்டி வெளிநாட்டுல மெடிசின் முடிச்சுட்டு வந்தேன், இங்க உள்ள மெடிக்கல் கவுன்சிலுடைய அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எவ்வளோ முறை ட்ரை பண்ணேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் டாக்டர் பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒதுங்காம, ஆண்டவர் அந்த குறித்த நேரத்துல உனக்கு செய்யும்படி ரெடியா தான் இருக்காரு. அது வரைக்கும் முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் அவரை நோக்கி பார்க்கணுமா. சோ இன்னைக்கு நீங்க வேண்டாம், இதுக்கு மேல எழுத மாட்டேன், இதுக்கு மேல நான் முயற்சி செய்ய மாட்டேன்னு இல்லாம இன்னொரு அட்டம்ப்ட் கூட நீ ட்ரை பண்ணி பாரு, கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். ஏன்னா உன்னுடைய நாள் வரும் பொழுது யாரை தடுத்தாலும் நிக்காது, ஆனா நீ தடுத்துறாத, நீ அதுக்கு முயற்சி எடுக்காம இருந்துராத, சோர்ந்து போயிடாத. இன்னைக்கு மறுபடியும் உற்சாகப்பட்டு மறுபடியும் ஓடுங்க. உன் கையில வெற்றி நிச்சயம், உன் கையில கப்பு நிச்சயம், உன் கையில உன் வாழ்க்கையின் எதிர்காலம் நிச்சயமா கிடைக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ரூத் ருக்மணி, பள்ளிக்கரணை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்களில் உறவினர்களுக்குள் மிக பெரிய பகை உண்டாகி 19 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள். நான் டிசம்பர் மாதம் நடந்த சேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். தனி ஜெப நேரத்தில் சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் நான் எழுதி வைத்திருந்த ஜெப விண்ணப்பங்களை கொடுத்து ஜெபித்துக் கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஏறெடுத்த அந்த வல்லமையான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஜனவரி மாதம் அற்புதத்தை செய்தார். 19 வருடங்களாக பகையால் பிரிந்திருந்த எங்களுடைய குடும்ப உறவினர்களுக்குள் சமாதானம் ஏற்பட்டு குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. மேலும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி 4 மாத கர்ப்பமாக இருந்தார்கள். மருத்துவர் சில ஆலோசனைகளை சொல்லி கருவை கலைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு கருக்கலைப்பு இல்லாமல் குழந்தை வளர்ச்சியடைந்து ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்க ஜெபிக்கும்படி ஜெப விண்ணப்பத்தில் எழுதி சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் கொடுத்தேன். கர்த்தருடைய கிருபையினால் அந்த சகோதரிக்கு கருக்கலைப்பு இல்லாமல் அதே குழந்தையை கர்த்தர் நன்றாக வளர்த்து ஆரோக்கியமான குழந்தையாக பெற்றெடுக்க கிருபை புரிந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று சொன்னீரே. தாமதித்து கொண்டிருக்கிற உம்முடைய வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும், நீ சொன்ன வார்த்தைகளும் தரிசனங்களும் இன்றைக்கு பிறகு இம்மீடியட்டா நிறைவேறட்டும், தாமதம் இல்லாமல் நிறைவேறட்டும். தாமதம் என் பிள்ளைகளுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு இவர்கள் அவிசுவாசத்தை மன்னித்து ஒரு அற்புதத்தை செய்யும். தாமதம் என் பிள்ளைகளை வெக்ஸாக்கி விட்டுருச்சு ஆண்டவரே. எனவே இன்றைக்கு அதிசயத்தை செய்து வெக்ஸாகி போயிருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து, முன்போல என் பிள்ளைகள்
உற்சாகமாக ஓட, நடக்க, உழைக்க, தங்கள் பணிகளை செய்ய முயற்சியில இறங்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். ஆண்டவருடைய மங்கள வார்த்தையின்படி மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.